சென்னையில் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்போடு இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அதனை இப்போது பார்க்கலாம். வீட்டின் நுழைவு வாயிலில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றனர். மேலும் வீட்டின் பிரதான வாயிலின் பூட்டுடன் அலாரத்தையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டால் குறுஞ்செய்தி வருவது போன்று செல்போனுடன் இணைத்தலும் நலமாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். புதிய காவலாளிகள் பற்றிய தகவல்களை சேகரித்த பிறகு அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோன்று வேலைக்காரர்களின் முகவரி, அடையாள அட்டையை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அடுக்குமாடி குடியிருப்பில் வருகை பதிவேடு முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர். தெரியாத நபரை உள்ளே அனுமதிக்காதவாறு கதவில் சங்கிலியை இணைக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கதவை தட்டும் நபர்களை அறிய கதவுகளில் லென்ஸ் பொருத்திக் கொள்ளலாம் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வாடகைக்கு குடியிருப்பவர்களின் விவரங்களை உரிமையாளர்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குடியிருப்புகளில் பார்க்கிங் பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். அதோடு சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வெளியூருக்கு செல்லும் போது அருகே உள்ள காவல் நிலையத்தில் வெளியூர் செல்வது தொடர்பான தகவல்களை தெரிவித்துச் செல்ல வேண்டும் என்றும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தனியாக வசித்து வரும் மூத்த குடிமக்கள் பற்றி காவல் நிலையத்தில் தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிசிடிவி கேமராக்களுக்கு என தனியாக கட்டுப்பாட்டு அறை அமைத்து அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர்.